ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கான டெஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 3வது இயலுக்கான இலக்கண பகுதி தான் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம். இலக்கணத்தோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஸோ நாளைக்கு என்னென்ன டாபிக் டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th தமிழ் 2வது பருவம் 2வது டேர்மு இயல் 4ல் இருக்கக்கூடிய 3 தலைப்புகள்ங்க. மோதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர். ஸோ மோதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர். ஸோ இந்த 3 தலைப்புகளில் நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நூலகம் நோக்கியும் இலக்கணமும். ஸோ ஒரு இயலை 2 நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா இனிமேல் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ 6th தானே, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த பேட்டர்ன். ஸோ இன்றைக்கான டெஸ்ட் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதை பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு. ஆப்ஷன் ஏ சொல், ஆப்ஷன் பி பொருள், ஆப்ஷன் சி யாப்பு, ஆப்ஷன் டி அணி. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு. ஸோ இதுக்கான பிற பெயர்கள், வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழி அப்படிங்கிறதுக்கு சொல், நெல், பதம், கிளவி, இன்னொன்று மொழி. ஸோ இது எல்லாமே ஒரே சொல்லை குறிக்கக்கூடியதான், ஒரே பொருளை குறிக்கக்கூடியதான். இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 9th புக்கில் கண்டிப்பாக இதை படிப்பீங்க. மொழி, பதம், கிளவி, சொல், நெல் இது எல்லாமே ஒரே பொருளை தான் குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது 2வது கேள்வி. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் ஏ முதல் எழுத்து, ஆப்ஷன் பி சார்பு எழுத்து, ஆப்ஷன் சி உயிர் எழுத்து, ஆப்ஷன் டி மொழி முதல் எழுத்து. ஆன்சர் தெரிஞ்சவங்க 10 செகண்ட்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மொழி முதல் எழுத்து. மேக்ஸிமம் முதல் எழுத்து அப்படிங்கிறதான் பார்த்துருப்பீங்க. ஆனால் சொல்லின் முதலில் வரும் எழுத்து மொழி முதல் எழுத்து அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? சரி, இப்போ இதிலேருந்து உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? சரிங்களா? அதில் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ளஸ் இன்னொன்று எழுத்து எத்தனை வகைப்படும், அது என்னென்ன தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க நம்மளோட இலக்கண கிளாஸில் ஃபஸ்ட்டே அதுதான் இருக்கும், எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 3வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? ஆப்ஷன் ஏ உயிர் எழுத்துக்கள் 12, ஆப்ஷன் பி கச, தன, பம ஆகிய வரிசையில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள், ஞ, யவ ஆகிய உயிர்மெய் வரிசையில் சில எழுத்துக்கள், ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரியானது. ஸோ உயிரெழுத்து 12 வரும். இந்த 4 வரிசையில் இருக்கக்கூடிய சில உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்மெய் எழுத்துக்களுமே நமக்கு வரும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்மளோட இலக்கண கிளாஸில் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்த 4வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் தவறானது எது? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது தவறானது அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது ஞா வரிசையா, யா வரிசையா, வா வரிசையா, இல்லை டனரல, லரன இந்த வரிசையா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சொல்லின் முதல்ல நமக்கு ஞா, யாவா இதில் சில எழுத்துக்கள் வருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது எல்லாமே வராது இல்லைங்களா? ஸோ இது என்னது தவறானதுங்கிறது ஆப்ஷன் சி தான் நமக்கு தவறானது. அடுத்தது 5th கொஷின். கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் தவறானது எது? மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து டானா, ரா, லலா, ரானா போன்ற உயிர்மெய் எழுத்துக்கள் அனைத்தும் சரி. ஸோ
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரிதான். இந்த மூணுமே வந்து சொல்லின் முதல்ல வந்து வரவே வராது. சரிங்களா? அப்போ எது வராதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே வராது. அதனால் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரி. அடுத்த 6வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் எவை? உயிரெழுத்து 12உடன் மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெய்யாக வரும். இஞ்ச், இன், இந்த், இம், இ. அடுத்தது இரு, இல், இவ், இல், இல்லேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வந்து அனைத்தும் சரின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கேள்வி வந்து பார்த்திங்கன்னா மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் எவை அப்படிங்கிறதான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரி. ஸோ இது எல்லாமே மொழி இறுதியில் வந்து நமக்கு இடம்பெறக்கூடியது தான். அடுத்தது 7வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாதது எது? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து வராது. ஆப்ஷன் சியில் வந்து சில எழுத்துக்கள் கொடுத்து மெய் எழுத்துக்கள் வராது. அடுத்து வந்து ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க, இஞ்ச் என்னும் மெய் எழுத்து வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இஞ்ச் என்னும் மெய்யெழுத்து வராது. அடுத்து 8வது கேள்வி, சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஸ் என்பர்? முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்து, மெய்யெழுத்து, சார்பெழுத்து. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, சொல்லின் முதல் அப்படின்னா மொழி முதல் எழுத்துன்னு பார்த்தோம். அதே போல் சொல்லின் இறுதி அப்படின்னா மொழி இறுதி எழுத்து. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 9th கொஸ்டின், சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை? மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அனைத்தும் சரியானது. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரியானது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே சொல்லின் இடையில் வந்து வரும். அடுத்து 10வது கேள்வி, அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஸில் வரும்? முதல், இடை, கடை, அனைத்தும். ஸோ உயிரெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கிறப்போ சொல்லின் இடையில் மட்டும் வரும். சரிங்களா? அடுத்தது 11th ஒன், ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? ஐசக் நியூட்டன், சர் சி.வி. ராமன், பெர்னலி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர் சி.வி. ராமன். ஓகேங்களா? அடுத்தது 12வது கேள்வி, சர் சி.வி. ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு எது? பிப்ரவரி 28, 1928, ஜனவரி 28, 1930, மார்ச் 28, 1925, ஏப்ரல் 30, 1942. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பிப்ரவரி 28, 1928. அடுத்தது 13வது கேள்வி, தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு? மார்ச் 8, பிப்ரவரி 28, ஏப்ரல் 30, ஜூலை 30. இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28. அவர் வந்து வெளியிட்டார் இல்லைங்களா, சர் சி.வி. ராமன் வந்து விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டில் வந்து டேட்டும் என்னது, பிப்ரவரி 28 தானே. ஸோ அவர் வந்து என்றைக்கு வெளியிட்டாரோ அதை தான் என்னவா நம்ம கொண்டாடிட்டுருக்கோம், தேசிய அறிவியல் தினமாக சொல்லி பிப்ரவரி 28 நம்ம வருடம் வந்து கொண்டாடிட்டுருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த தலைப்புக்கான கடைசி கேள்வி, பொறுத்துக. என்ன கொடுத்துருக்காங்க? செயற்கை நுண்ணறிவு, செயற்கைக்கோள், மீத்திறன் கணினி, நுண்ணறிவு. இதை வந்து அதுக்கேற்ற மாதிரியான சரியான இங்கிலீஷ் வார்த்தையில் நம்ம என்ன பண்ணணும், பொருத்தி பதில் வந்து கண்டுபிடிக்கணும். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறமா வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துருவோம். செயற்கை நுண்ணறிவுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டிலைட். மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவுங்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ். அப்போ எப்படிங்க வருது 1 2 3 4 ஸ்ட்ரைட்டாக தான் நமக்கு மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1 2 3 4 அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான 14 கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துறோம். ஸோ நாளைக்கு தேர்வு வந்து இயல் 4 6வது 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 4ல் இருந்து மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர். ஸோ இந்த 3 தலைப்பும் வந்து நாளைக்கு வந்து தேர்வு இருக்கும். ஸோ படிச்சுட்டு வந்து மறக்காமல் டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.